ஏய் என்ன இது திடீர்னு பார்த்தா இந்த டீம் நல்ல டீம் மாதிரி தெரியுது. ப்ரோ சத்தியமா சூப்பர் டீம் ப்ரோ. நல்ல நான் சொல்ற டீம் தான். காம்பினேஷன் மட்டும் ஆட்டுமே. ம். நான் சொல்ற காம்பினேஷன் இந்த டீம் ப்ரோ. என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க அப்ப அங்கதான் மிச்சல் மார்ஷ் எனக்கு உட்கார என்னமோ வச்சிருவாங்களா? இல்ல நீ சொன்னது வேணும் கரெக்ட். எனக்கு என்னமோ இந்த டீம் நல்ல டீம் தான். இந்த ஓனரும் கேப்டனும் சேர்ந்து ஏதோ ராவடி பண்ணி தான் டீம் ஒண்ணும் இல்லாம ஆக்க போறாங்கன்னு ஐயோ நினைக்கிறேன். ப்ரோ இந்த டீமை சத்தியமா சொல்றேன், நல்ல கேப்டன் கையில மாட்டுச்சுன்னா இந்த டீம் வச்சு கப் அடிச்சிருவாங்க. கப் அடிச்சிருவாங்க. என்ன வேணுமோ உங்க ஸ்பின் வேணுமா 3 ஸ்பின்னர் இருக்கான், அவன் 3 ஃபாஸ்ட் வேணுமா ரெடியா இருக்கான், 3 ஃபாஸ்ட் பேட்டிங் டெப்த் வேணுமா சொன்ன மாதிரி நல்ல பிளேயர்ஸ். இந்த டீம்ல இருக்கிற எல்லாமே நல்ல பிளேயர்ஸா நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க. சூப்பர் டீம். போன வருஷம் பண்ட் எவ்வளவு மோசமா பண்ணிருக்காருன்னா, இதுக்கு போன வருஷம் ஒரு 100 அடிச்சாரு, 118 ரன் அடிச்சாரு. ஆனா அந்த 100ஐயும் சேர்த்தியே உங்களுக்கு வெறும் 269 ரன்ஸ் தான், 269 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு 12 ஐபிஎல் கேம்ஸ்லயோ 11 ஐபிஎல் கேம்ஸ்லயோ. இதுக்கும் ஒரு 100 இன்க்ளூடிங். திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, ஐபிஎல் திருவிழா வரப்போகுது. இன்னைக்கு வந்து 3வது டீமா பண்டோட எல்எஸ்ஜிய பார்க்க போறோம். என்ன இருக்கு டீம்ல, பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா, எங்களோட பிளேயிங் லெவன்ஸ், எங்களோட தாட்ஸ், இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்னு சொல்லிரு. இது வந்துட்டு பேப்பர்ல இருக்கிறத வச்சு நாங்க சொல்றோம், அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க பேப்பர்ல இன்னைக்கு என்ன வெயிட்டா இருக்கோ அதை நாங்க சொல்றோம். இன்னைக்கு இந்த டீம் பேப்பர்ல இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்னா நம்ம அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் எடுத்து அவங்க ஒரு பிளேயிங் லெவன் கொண்டு வருவாங்க. பேப்பர் வச்சு தான் ப்ரோ பேசுவாங்க. நீ வந்து எவ்வளவு பெரிய இப்ப கிரிக் பஸ் எந்த பேஜா இருக்கட்டும், அவங்க இப்போதைக்கு பேப்பர்ல இருக்கிறத வச்சு கரண்ட் ஃபார்ம் வச்சுதான் சொல்லுவாங்க. நாங்களும் அது மாதிரிதான் சொல்றோம் எங்களோட தாட்ஸ. அவ்வளவுதான். உங்களுக்கு அது கருத்து வேறுபாடு இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம பேசிக்கிட்டுக்கலாம். சரி வீடியோக்குள்ள போயிடலாம். சரி பண்டோட ஃபர்ஸ்ட்லே எடுத்தவன ஆரம்பிச்சிடுறேன். ஒரு நியூஸ் வந்தது, பண்ட் வந்து 2 வாரமா யுவராஜ் சிங்கோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதுல இருந்து போயிடலாம். இப்ப ஆல்ரெடி அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேருமே பண்ணிட்டு வந்திருக்காங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அபிஷேக் சர்மா போய் ஃபெயில் ஆயிட்டாருல, வேர்ல்டு கப்புக்கு தான் பயிற்சி எடுத்தாரு. லாஸ்ட் 50 அடிச்சாரு. நீ அதை பார்க்கணும். சஞ்சு சரி ஒரு ப்ரூவன் எக்ஸாம்பிள் இருக்கு. சஞ்சு ஆனா பேட்டி ஒண்ணு கொடுத்துருக்காரு, நான் வந்து யாரு கூட டச் இல்ல, காடு கூட மட்டும் தான் டச் அப்படின்றாரு. காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் கூட மட்டும் தான் டச். சச்சின் கூட பேசணும்னு சொன்னாரு, ஆனா தோனி டீம் பேசின மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் வந்து நம்ம பார்த்தோம் போட்டோஸே வந்து இன்ஸ்டாகிராம்ல யுவராஜ் கூட பிராக்டிஸ் பண்ண மாதிரி வந்துச்சு. சரி அப்ப அதெல்லாம் போவாங்க, முதல் டீமுக்கு வாங்க, பண்ணிட்டு பண்ணா நல்லா. இப்ப அவர் டீம்ல அவர் அடிச்சா மட்டும் தான் டீம் நல்லா இருக்கும். அவர் ரிதம் வரலன்னா டீம் வேஸ்ட் தான். இல்ல நான் ஒண்ணு ஆரம்பிச்சேன், ஒரே சொல்லாதீங்க. அங்க மார்க் இல்ல டீம் நல்லா இருக்கும். இங்க பாரு, நீ இப்போ நான் அத சொல்லி முடிச்சேன். பேசும்போது பேட்டிங் மட்டும் தான் இவங்க காப்பாத்துவாங்க. இந்த ரிவ்யூ எடுக்கிறது, பால் யாரு கொடுக்கறதுலாம் பந்து தான். மார்க்கரம் சொல்லுவாரா இவங்களா கூட டிஆர்ஸ் நீ எடுன்ட்டு தலைவன் அப்படியே 5 மேட்ச் தோக்கடிங்க. இல்ல போன வருஷம் பண்ட் எவ்வளவு மோசமா பண்ணிருக்காருன்னா, இதுக்கு போன வருஷம் ஒரு 100 அடிச்சாரு, 118 ரன் அடிச்சாரு. ஆனா அந்த 100ஐயும் சேர்த்தியே உங்களுக்கு வெறும் 269 ரன்ஸ் தான், 269 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு 12 ஐபிஎல் கேம்ஸ்லயோ 11 ஐபிஎல் கேம்ஸ்லயோ. இதுக்கும் ஒரு 100 இன்க்ளூடிங். கேப்டன்சியுமே ஒரு 4-5 டிசிஷன் புவர் டிசிஷனால மேட்சே திருப்பி அவர் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே போனாங்க. இந்த மாதிரி ரொம்ப டவுன்ல இருந்து வராரு. இன்ஜுரி இருந்தது, இந்த இன்ஜுரிக்காக தான் இவர் யுவராஜ் சிங் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு ஒரே ஃபாரின் டாமினேஷனா இருக்கு, உங்களுக்கு காம்பினேஷன் வேறையும் மாத்த முடியாது. சரி காம்பினேஷன் பேசும்போது பிளேயிங் லெவன்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். உங்களோட பிளேயிங் லெவன் சொல்லுங்க, நான் கடைசியா என்னோட சொல்லிட்டு அடுத்த தாட்ஸ் பேசுவோம். தினேஷ் சொல்ல ஆரம்பிச்சிரு, ஏன்னா தினேஷ் என்ன சிமிலர் தான் இருக்கு. என்னோட பிளேயிங் லெவன் வழக்கம் போல ஈடம் மார்க், மிட்டில் மர்ஸ், நிக்லஸ் புரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதனி, அப்துல் சமத், சபாஸ் அகமது, அப்புறமேட்டுக்கு வந்து ஆண்ட்ரிக் நார்கே, திகேஷ் ராதி, ஷமி, ஆவேஸ்கார். இம்பாக்ட் பிளேயர்ல வந்து முசின் கானு, அர்ஷித் குல்கர்னி, ஹிமத் சிங், பிரின்ஸ் யாதவ், அதே மாதிரி வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்கிறாரு. இப்படி ஒரு காம்பினேஷன் போலாம். நான் இன்னொரு காம்பினேஷன் சொல்றேன். அசரங்கா உள்ள வந்துட்டு முசின் கான் இல்லைன்னா இவரு மயங்க் யாதவ், அது மாதிரி யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டு வனிந்தர் அசரங்கா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து குடுகேஷ் மோட்டின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு கன்ஃபார்ம் நியூஸ்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம வனிந்தர் அசரங்கானே சொல்லலாம். அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கு. இந்த 2 காம்பினேஷனையுமே வேணாம். எனக்கு பவுலிங்ல யார் 4 ஓவர் போட்டாலும் நான் பெரும் கொடுக்க போறோம். நான் இந்தியன் பவுலர் வச்சு அடிக்கிறேன், பிரின்ஸ் யாதவ் வச்சு அடிக்கிறேன், இல்லை அர்ஜுன் டெண்டுல்கர் வச்சு அடிக்கிறேன்.
ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள கொண்டு வந்துட்டு இப்படி போயிடுறான். எய்டம் மார்க், மிட்டில் மார்ஸ், நிக்லஸ் புரன், ரிஷப் பண்ட், ஜாஸ் இங்கிலீஷ், அப்துல் சமத் இப்படி பேட்டிங் போயிடணும். பயங்கர பவர் பேக்டு பேட்டிங் லைன். இப்ப வாங்கடா நான் என் பவுலிங் வச்சு 200 கொடுக்குறேன், நான் அது 17 ஓவர்ல அடிக்கிறேன்ட்டு வந்துருவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா இந்த டீம், நான் இப்ப சொல்றேன், இந்த டீமோட ஆடினாங்களா வச்சுங்களேன் பிளேயர்ஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் ட்ரெடிஷ்னலா தான் போவேன், எனக்கு ஸ்பின்னர் ஒரு ஃபாரின் அந்த காம்பினேஷன்ல போற ஃபாரின்ல வந்து ஸ்பின்னரையும் இன்க்ளூட் பண்ணும், பேட்ஸ்மேன் பவுலரையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்ட்டு ஆண்ட்ரி நாக்கியா வனிந்து ரசனா கொண்டு வந்தா அது கொஞ்சம் மோசமான மூவா இருக்கும். எப்படியுமே இங்க 4 ஓவர் 40 ரன் கொடுக்க போறாங்க. அது பிரின்ஸ் அதை கொடுத்துருவாரு. அப்படி ஆடிட்டு போயிடலாம். ஜாஸ் இங்கிலீஷ் பேட்டிங்ல போட்டா செம்ம ஸ்ட்ராங்கு. அப்படி போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க அப்துல் சமத், சித்தார்த் மணி மாறன் ஆடிட்டு டிக்வஸ் 2 ஸ்பின்னர் ஆச்சு. முகமது சமி, ஆவேஸ் கான் 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் ஆச்சு. நீங்க மொசின் கானையும் இல்ல வந்து மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ் வச்சு நீட்டா 20 ஓவர் தள்ளிட்டு போயிடலாம். மார்க்கம் 2 ஓவர் போட்டுருவாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன டீம்? சூப்பர் டீமா இருக்கு. இந்த டீமை வச்சு பர்ஃபார்ம் எப்படி பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. தலைவா ரிஷப் பண்ட் தயவு செஞ்சு ஒழுங்கா கேப்டன் பண்ணு. இல்ல நானும் சேம் டீம் தான். ஏன்னா நான் இந்த எழுதும் போதே பார்த்தா இது அனுப்பிச்ச உடனே பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் ஏன்னா நாட்கே எடுக்கல, அசரங்கா உள்ள போட்டதான் இன்ஜுரின்னு சொல்றாங்க. அவர் வேர்ல்டு கப்பே ஆடல. அவர் வந்துட்டாருன்னா நாட்கேவுக்கு பதிலாக நான் வந்துட்டு அசரங்காவை எடுத்துக்குவேன். சூப்பரான டீமா இருக்கும். ஆனா அதே மாதிரி எனக்கு இப்ப தோணுது, அதான் இப்ப அசரங்காவே எடுக்கிற அளவு எனக்கு ஒரு ஃபாரின் பவுலரே வேண்டான்னு அந்த ஒரு துணிச்சலான மூவ் எடுத்து ஜாஸ் இங்கிலீஷ் உள்ள ஆட வச்சாலும் இப்போ எனக்கு என்னன்னா, ஓகே நான் ஒத்துக்கிறேன், நீ ஆட வைக்கிற, மேலே யார் ஆடுறா, எய்டம் மார்க்கர், மிச்சல் மார்ஸ், அவங்களே 10 ஓவர் ஆடிடுவாங்களே. அதுக்கப்புறம் நிக்கோலஸ் புரன் ஒரு 14 ஓவர், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், அப்துல் சமத், மீதி கடைசி ஆடுறதுக்கு உனக்கு ஆள் இருக்காங்களே. அதுக்கு மேலே ஜாஸ் இங்கிலீஷ் போன வருஷம் அப்படிதான் மாட்டினாங்க. 2 பேர் மார்க்கமும் மார்ஸும் ட்ரீம் சீசன் போன வருஷம். அவங்க 2 பேரும் அடிச்சுட்டு இருந்தாங்க. நிக்லஸ் புரன் மொத்தம் 6 மேட்ச் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாரு. அவர் அந்த 6 மேட்ச்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் கூட பேட்ல ஒழுங்கா படல, மாட்டிட்டாரு, ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அப்துல் சமத் ஒரு 2-3 மேட்ச் காப்பாத்தி கொடுத்தாரு தவிர பெருசா அந்த டீம். அதனாலதான் போன வருஷம் ரொம்ப சுமாரா டீம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து 4வது இடம் 2வது இடம் இருந்தாங்க. செகண்ட் ஹாப்ல வந்து அப்படியே கீழே போனாங்க இந்த டீம். அதனால நான் சொல்றேன், பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணி இருக்கீங்க, பேட்டிங் ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு பவுலிங் இந்தியன் பேசற வச்சுக்கலாமே. இல்ல எனக்கு நம்ம இந்த மேட்ச்லயே, அதாவது இந்த டீம்லயே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் கையில தான் இருக்கு, அது ரிஷப் பண்ட் கையில மட்டும் தான். அவர் பண்ற கேப்டன்சில அவர் எடுக்க போற ஆளை வச்சு அவர் ஆட போற பேட்டிங் பொறுத்து இந்த டீம் மாறுமா மாறாதாங்கிறதுல இருக்கு. நம்ம பவுலிங்கும் நல்லா இருக்கு, ஓரளவு நல்லா இருக்கு. மத்த டீம் மாதிரி உனக்கு போன வருஷம் இந்த டீம் பார்த்து ப்ரோ, டிக்வேஸ் ஆடி 4 ஓவர் போட்டுருவாரு. அப்புறமேட்டுக்கு வந்து இவரு சமி 4 ஓவர், சமி எந்த ஃபார்ம்ல இருக்காருன்னு நமக்கு தெரியல, ஐபிஎல் வந்தாதான் தெரியும். ஆவேஸ் கான் எப்படியுமே 4 ஓவர் போட்டுறாரு, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாரு. 2 விக்கெட் எடுத்துருவாரு 4 ஓவர் 40 ரன். இந்த டெத்ல வந்து நல்லா ஏக்கர் போடுவாரு. அவருக்கு கவலை கிடையாது. மொசின் கான் எப்படி இன்ஜுரியில இருந்து இருக்கிறாரு, மயங்க் யாதவ் எப்படி இன்ஜுரியில இருந்து வராருன்னு அது மட்டும் தெரியல. பிரின்ஸ் யாதவ் போன வருஷம் நல்லா தானே போட்டாரு. பிரின்ஸ் யாதவ் இருக்காரு, ஹர்ஷித் டெண்டுல்கர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பொறுத்து சூப்பர். இதுக்கு மேல லக்னோக்கு ஒரு டீம் அமையாது. இல்ல அதுக்கு மேல நம்ம அதை ஒண்ணு மறந்துடுவோம். இன்ஜுரி சம்மியே பாத்தீங்கன்னா முழு சீசன் ஆடுவாரான்னு தெரியல நமக்கு. நார்கேவும் இன்ஜுரி ப்ரோன் தான், மயங்க் யாதவும் இன்ஜுரி தான், அசரங்காவும் உனக்கு இன்ஜுரி தான். நீ எத்தனை பேருக்கு இன்ஜுரி ஆயிட்டு, பிரின்ஸ் சொன்ன மாதிரி 2 மேட்ச் போன வருஷம் ஏன் விளையாடலன்னு அவரும் இன்ஜுரி ஆயிட்டார் 2 மேட்ச் விளையாண்டு. அதனால நம்ம இந்த டீம், எல்லா டீமும் எனக்கு சொல்ல போனா எல்லா டீமும் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, கீழே பவுலிங்க பார்க்காம விட்டுட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு இந்த டீம். நான் சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் தவிர கொஞ்சம் எந்த டீமுமே பவுலிங் ஸ்ட்ராங் இல்ல ப்ரோ. அதுலயுமே பும்ரா அதுலயும் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டோம்னா வச்சுக்கல, 10 டீம்லயும் பவுலிங் இல்ல ப்ரோ. டெல்லியில மட்டும் கொஞ்சம் பவுலிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்க்கு, முகேஷ், மத்த டீம்ல எந்த டீமே பவுலிங்ல இருந்தோ ஃபுல்லா பேட்டிங் பாரடைஸ் தான். நீ 200 அடிச்சுன்னா திருப்பி 200 அடிக்கிறங்கிற மாதிரி தான் டோர்னமெண்டே போக போகுது. லக்னோ அதனால தான் இந்த டைம் கொஞ்சம் மேல வருவாங்கன்னு எனக்கு தோணுது. சர்ப்ரைஸ் மூவா இருக்கும். என்னோட பிளேயிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 சேஞ்சஸ் இருக்கு. இப்ப எப்படின்னா, நான் மார்க்கம், மிச்சல் மார்ஷ், அதே மாதிரி பூரன், ரிஷப் பண்ட் 4 பேரையுமே ஆடிடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷ் வேணும்னா கீழே ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஆடுனா நான் பூரனை கீழே ஆடிடுவேன், ரிஷப் பண்ட கீழே தள்ளுவேன். நான் அதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி நான் ஆட ட்ரை பண்ணுவேன். ஏன்னா முகுல் சௌத்ரி வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு, ஹிட்டர் தான் அவருமே. முகுல் சௌத்ரி ஆட ட்ரை பண்ணுவேன். அது கீழே அப்துல் சமத்னா
உங்களுக்கு நீங்க பண்டே வரைக்குமே அடிச்சு போனா கூட பதோனி, முகுல் சௌத்ரி, அதுக்கப்புறம் சமாது 3 பேருமே பவர் ஹிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அசரங்கா பிளேஸ்ல தான் எனக்கு வந்து ஒரு இது, இப்ப மோட்டி இருந்தா மோட்டி, அசரங்கா இருந்தா அசரங்கா அந்த இடத்துல ஆடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பேட்டிங் மேல வேணா இங்கிலீஷ் ஆடலாம், இல்ல கீழே பவுலிங் வேணா நார்த் ஆடலாம். இந்த பிளேஸ் நான் ஓப்பனா விடுறேன். இல்லைனாலுமே உங்களுக்கு ஸ்பின் வந்து இருக்கு, திக்வேஷ் இருக்காரு, அப்துல் சமாதும் போடுவாருன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆவேஷ் கானு, இல்ல ஆவேஷ் கான் நல்லா போட்டுருவாரு. இன்கேஸ் பிரின்ஸ் யாதவும் நான் ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம் அவருக்கு. அதுக்கப்புறம் சமி, இதுதான் 11. உங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வேணும்னா, ஸ்பின்னர் வேணும்னா சபாஷ் அகமது எடுத்துட்டு வரலாம். இந்த அப்புறம் மயங்க் யாதவ் மெயின் இம்பாக்ட். அது இல்லாம அர்ஷின் குல்கர்னு இருக்கா, போன சீசன் நல்லா பண்ணாரு. அவ்வளவுதான். இதோ பிளேயிங் லெவல் பெருசா ஒன்றும் மாற்றம் இல்ல. சின்ன சஜஷன் இருக்கு, சபாஸ் அகமது ஸ்பின்னர் கோசரம் எடுத்துட்டு வருவாங்க, அதுக்கு மணிமாறன் எடுத்துட்டு வந்துடலாமே. மிடில் ஆர்டர் சபாஸ் அகமது போனா இல்ல ஸ்பின்னர் வேணும்னா சொல்றேன். அப்துல் சமாத் 6ல பண்றாரு. 7ல ஸ்பின் பிளஸ் பேட்டிங் ஆடுற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா சபாஸ் அகமது ஸ்பின் கரெக்டா போட மாட்டாரு. அதுக்கு நான் சொல்றேன் அசரங்கா உட்கார வச்சிரு. அசரங்காவுமே ஒரு மீடியேட்டர் பேட்ஸ்மேன் தான். நான் 2 பேத்துக்கும் உட்கார வச்சுட்டு ஜாஸ் இங்கிலீஷ போட்டு 5ல 6ல வந்து அப்துல் சமாத்த வச்சிருக்கேன்னா பேட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். 7ல இருந்து பவுலிங்க போயிடலாம். இப்போ நான் சொன்ன ஸ்பாட்ல நீ அந்த அசரங்கா பிளேஸ மட்டும் எடுத்துட்டு அங்க இங்கிலீஷ வந்து மேல போட்டுடணும். மார்க்கம், மிச்சல் மார்ஷ், பூரானு, பண்ட், அதுக்கு உங்களுக்கு இல்ல அதுக்கு மேல இங்கிலீஷ் போட்டு பதோனி, முகுல் சௌத்ரி, சமாது, உங்களுக்கு 7 பேட்ஸ்மேன் 8 பேட்ஸ்மேன் சீலா வந்துருது. முகுல் சௌத்ரி நல்லா ஆடக்கூடியவர் தான். நீங்க அதுக்கப்புறம் திக்வேஷ், ஷமி, மயங்க் யாதவ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல நீ இப்ப ஃபினிஷர் ரோல்ல மிச்சில் மார்ஷ் மாதிரி ஹிம்மத் சிங் மீச வச்சுட்டாரு அவரு. ஹிம்மத் சிங்கும் இருக்காரு, ஹிம்மத் சிங்குமே பின்னாடி இருக்காரு, அவரும் நல்லா ஆடுவாரு. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்துட்டு இதேதான் வந்து சிஎஸ்கே வந்துட்டு சும்மா ஒரு இதுல பேசல, இது லைவ்ல பேசல சொன்னீங்க, பினிஷர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பினிஷர் இல்ல, ஒருவேளை 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு. அதை நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்க. இங்க யார் இருக்கா உனக்கு? இல்ல அதை சொல்றோம், அதான் நானும் சொல்றேன். அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி எல்லாம் சொல்றாங்க, அதுக்கு சொல்றேன். ஒரே நிமிஷம். ஐபிஎல்லே கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிரிக்கெட்ல இருந்து அப்துல் சமாத் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கிரிக்கெட் ப்ரோ. பதோனி, அப்துல் சமாத் நல்லாவே ஆடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆடி கொடுத்திருக்காங்க 2 பேருமே. அவருக்கு ஒரு பதோனி இருக்கு, பதோனியுமே நல்லா விளையாண்டுருக்காரு. பதானி நல்லா ஆடுவாரு. அப்துல் சமாத் கண்டிப்பா 2 பேர் ஜெயிக்க வச்சிருவாரு. என்ன இது திடீர்னு பார்த்தா இந்த டீம் நல்ல டீம் மாதிரி தெரியுது ப்ரோ. சத்தியமா சூப்பர் டீம் ப்ரோ. நல்ல டீம் தான். ஆட்டுமே நான் சொல்ற காம்பினேஷன் எய்டன் மார்க்கம், அப்புறமேட்டு வந்து மிச்சில் மார்ஷ், பூரானு, ரிஷப், ஜாஸ் இங்கிலீஷ், 6ல வந்து அப்துல், 7ல வந்து பதோனி, 7 பேட்ஸ்மேனா, 8ல வந்து சித்தார்த் மணிமாறன், 9ல வந்து திக்வேஷ் ராதி, 10ல வந்து சமி பைரோன், ஆவேஷ். இம்பாக்ட் பிளேயர்ல வந்து முசின், மயங்க், பிரின்ஸ் யாதவ், ஸ்லாஷ்னு போட்ட சூப்பர் டீம் ப்ரோ. இதுக்கு மேல எப்படி ப்ரோ ஒரு டீம் கிடைக்கும்? நல்ல டீம் அது. இப்படி வச்சு பெர்ஃபார்ம் பண்றாங்க மட்டும் தான் இருக்கு. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். மார்க் 2 கோடி பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் 8 கோடி பக்கமா எடுத்திருக்காங்க. 8 கோடிக்கு பக்கமா எடுத்ததுனால பிரைஸ் அமௌண்ட்னால மார்க்கம் வெளியே உட்கார வச்சுட்டு இவர் ஜாஸ் இங்கிலீஷ் சொல்ல போடுவாங்களோ? வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் மார்க்கம் ஃபார்ம்ல இருக்காருல்ல, ஃபார்ம்ல இருக்கா. நீ எனக்கு என்னமோ பேட்டிங் ஹெவி பண்ணுவோம் டீம் ப்ரோ. என்ன வேணாலும் நடக்கலாம். அங்கதான் இல்ல நீ சொன்னது வேணும் கரெக்ட். எனக்கு என்னமோ இந்த டீம் நல்ல டீம் தான், இந்த ஓனரும் கேப்டனும் சேர்ந்து ஏதோ ராவடி பண்ணி தான் டீம் ஒண்ணும் இல்லாம ஆக்க போறாங்க ப்ரோ. இந்த டீம்ல சத்தியமா சொல்றேன், நல்ல கேப்டன் கையில மாட்டுச்சுன்னா இந்த டீம் வச்சு கப் அடிச்சிருவாங்க. என்ன வேணுமோ, ஸ்பின் வேணுமா 3 ஸ்பின்னர் இருக்கான், 3 ஃபாஸ்ட் வேணுமா ரெடியா இருக்கா, 3 ஃபாஸ்ட் பேட்டிங் டெப்த் வேணுமா, சொன்ன மாதிரி நல்ல பிளேயர்ஸ். இந்த டீம்ல இருக்கிற எல்லாமே நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க, சூப்பர் டீம் இருக்குது. சொன்ன ஆயுஷ் பதோனி, நீ எக்ஸ்பீரியன்ஸ் அப்துல் சமாத் நீ சொன்ன ஆயுஷ் பதோனி உனக்கு எத்தனை வாட்டி இப்படி அடிச்சு கொடுத்துருக்காரு மேட்சுக்கு மேட்ச். சூப்பர் அடிச்சு கொடுத்துருக்காரு அவரு. அப்துல் சமாத் அடிச்சு கொடுத்துருக்காரு. இல்ல இன்னொன்னு சொல்றேன், ரிஷப் பண்ட்டுக்கு டைம் டு ப்ரூவ். ரிஷப் பண்ட் இது ஒரு வால்பாஸ் அவார்ட் டோர்னமெண்ட் தான் இந்த ஐபிஎல் அவருக்கு. இல்ல இவர் வந்து நிக்லாஸ் புரன் வந்து இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இப்ப வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ல எங்கேயுமே நல்லா விளையாடல. அதுவும் ஒரு பிக் கன்சர்ன் இருக்கு போது. இல்ல நான் ஒத்துக்கிறேன். ஆனா நிக்கலஸ் புரன் வந்துட்டு போன சீசனே பார்த்தா அவர் வெளியே ஒன்னும் ஆடல, ஆனா இங்க வந்தாட்டி பயங்கரமா ஆடினாரு. நான் ஒரு பிளேயரை ஐபிஎலுக்கு வந்தா நல்லா விளையாடுற மாதிரி ஒரு பிளேயர் நான் அவர் பார்ப்பேன். அவர் மேல நான் நம்பிக்கை இல்லை, வயசும் அதிகமாலாம் ஆகல, அவர் மேல எனக்கு இருக்கு. எப்பயுமே மற்ற டீம் மேல இருக்க பயம் இந்த பிளேயர் மேல எனக்கு இருக்கும்.
ஏன்னா உனக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்ஐஜி தனியாக ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஆர்சிபி மேட்ச்சில் 200 சேசிங் யாராவது நினச்சி தனியாக உட்காந்து அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க மாட்டேன். எனக்கு இன்னும் நிக்கலஸ் போனதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இந்த பிளேயெல்லாம் ப்ரூவ் பண்ண மாட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் இவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லா பண்ணுவாங்க. பாப்போம் காம்பினேஷன் எப்படி எடுக்கிறாங்க பார்ப்போம். அதே மாதிரி 3 பிரச்சனை தான். காம்பினேஷன் எப்படி எடுக்கிறாங்க, இன்ஜுரி எப்படி இருக்கு, டக்குன்னு இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா பேக்கப் கிடையாது, யாருக்குமே பேக்கப் கிடையாது. இப்ப நீங்க ஷமியோ மயங்க் யாதவோ யாரோ இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா நீங்க பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரி இதை வச்சுதான் ஆடி ஆகணும். அது ஒண்ணு. 3வது தலைவனே பிரச்சனை ரிஷப் பண்ணிட்டு இந்த வருஷம் எப்படி கேப்டன் பண்ண போறாரு. அவரோட ஒயிட் பால் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் அப்கமிங்கா இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அதுல எப்படி ஸ்குவாட்ல இடம் பெற போறாருலாம் தெரியல. இந்த ஐபிஎல் கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும். சரி, உங்களோட ரேட்டிங் சொல்லுங்க இந்த டீமுக்கு. உண்மை சொல்றேன், இந்த டீமுக்கு 6.5 ரேட்டிங் தரேன் நானு. எனக்கு தெரிஞ்சு 4th பிளேஸ் முடிப்பாங்க. சொல்றியா? பிளேஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஏன் நம்பர் பிளேஸ் 4th பிளேஸ் ஒரு நம்பர் இல்ல சொல்றேன், ஒரு நம்பர் சொல்றேன். இட்ஸார் பட்ஸ்ங்கிற மாதிரி சொல்றேன். ரிஷப் பண்ட் ஒழுங்கா கேப்டன்சி பண்ணி நிக்லஸ் புரான் ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருந்து அடிச்சு, அதே மாதிரி ஷமி குஜராத்துக்கு போட்ட மாதிரி பஞ்சாப் போட்ட மாதிரி 23 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு போட்ட மாதிரி போட்டாருன்னா அந்த டீம் ஷூ ஷாட் பிளே ஆஃப்ஸ். இதுல ஏதாவது ஒரு மிஸ் ஆச்சுன்னா 5th பிளேஸ். அதே மாதிரி நான் சொல்ற காம்பினேஷன் விளையாடணும். இவங்க வந்துட்டு வனிந்த ரசறாங்க, ஆண்ட்ரிக் நார்கியோ நம்பி போக கூடாது. என்னோட ரேட்டிங் வந்து 5. பிளேயர்ஸ் வர மாட்டாங்க, 8வது இடத்துல முடிப்பாங்க. என்னங்க நீங்க பயங்கரமா பேசிட்டு என்னடா தூக்கி போட்டு கீழே போடுறீங்க? இல்ல பெருசா நான் இந்த டீமை நம்பல. நல்லா இருக்கு, பேப்பர்ல நல்லா இருக்கு, ஸ்குவாடு நல்லா இருக்கு. ஆனா யாரு அடிக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே நம்பிக்கை இல்லை. எனக்கு பதோனியும் அப்துல் சமா தவிர யாரு மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் 8 கொடுக்குறேன். 8ல தான் முடிப்பாங்க. 5 ரேங்கிங் கொடுக்குறேன் இந்த டீம். இல்ல நான் வந்து 8 தருவேன். அந்த -2 ரிஷப் பண்ட்டுக்கு தான் நான் தரேன். எனக்கு கேப்டன்சி ஒழுங்கால் என்னதான் பிளேயர் கொடுத்தாலும் கேப்டன்சி ஒழுங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க 6th பிளேஸ்ல முடிப்பாங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நம்புறோம். உங்களோட ரேங்கிங்கும் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல பிளே ஆஃப் எல்எஸ்சி முடிப்பாங்க, என்ன பிளேயிங் 11 நீங்க ஆடுவீங்கன்னு தோணுது, உங்களுக்கு மைண்ட்ல இருக்க பிளேயிங் 11 எல்லாமே கமெண்ட்ல போடுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் அது வரைக்கும் பாய்.